வணக்கம். நம்ம எல்லாருமே இப்போ ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ்னு முக்கியமான எல்லாத்தையும் ஆன்லைன்ல தானே சேவ் பண்றோம். பொதுவா இதை நாம கிளவுட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது எவ்வளோ பாதுகாப்பானதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இந்த கிளவுட் பாதுகாப்பை பத்தி ரொம்ப எளிமையா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரி கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுதான் கிளவுட் பாதுகாப்போட மொத்த சாராம்சமே. நாம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு நமக்கு அடிக்கிற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இது. இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க ஒரே ஒரு உருவகத்தை மட்டும் மனசுல வச்சுக்கலாம். கிளவுடுங்கிறது உங்களுடைய புது டிஜிட்டல் வீடு. சரி, அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறோம், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இத உங்க டிஜிட்டல் வீட்டுக்கான வாடகை ஒப்பந்தம் மாதிரின்னு கூட சொல்லலாம். அதாவது சில பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கு, சில பொறுப்புகள் அந்த கிளவுட் சேவையை கொடுக்கிற நிறுவனத்துக்கு இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பாதுகாப்புங்கிறது ஒரு டீம் விளையாட்டு மாதிரி. கிளவுட் நிறுவனத்தோட வேலை அந்த முழு கட்டடத்தையும், அதாவது அவங்களோட சர்வர், நெட்வொர்க் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. ஆனா உங்க வேலை அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற உங்க சொந்த பொருட்களை, அதாவது உங்க டேட்டாவை பாதுகாக்கிறது. இந்த உதாரணம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா விளக்குதுன்னு. வீட்டு ஓனர், அதாவது இந்த கிளவுட் கம்பெனிங்க, கட்டிடம் பாதுகாப்பா இருக்கா, மெயின் கேட் பூட்டி இருக்கான்னு பாத்துப்பாங்க. ஆனா குத்தகைதாரரான நீங்க தான் உங்க வீட்டு கதவை சரியா பூட்டி சாவியை யார்கிட்டயும் தேவையில்லாம கொடுக்காம பாத்துக்கணும். சரி, வீடு இருக்கு, ஒப்பந்தம் போட்டாச்சு. அடுத்தது என்ன? சாவி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? வீட்டு சாவிய யார்கிட்ட கொடுக்கறோம்னு நாம எவ்வளோ யோசிப்போம். அதே மாதிரி உங்க டிஜிட்டல் வீட்டுக்கு எது சாவி, அதை எப்படி பத்திரமா நிர்வகிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவுட் உலகத்துல உங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு இதுதான் உங்க வீட்டு சாவி, வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை ஒரு ஹேக்கர் அதை திருடிட்டா அவங்க நீங்களாவே மாறிடுவாங்க. அப்புறம் உங்க பேர்ல என்ன வேணாலும் செய்யலாம். அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இந்த சாவி விஷயத்துல முதல் படி அதுதான் ஆத்தென்டிகேஷன். சிம்பிளா சொன்னா, நீங்க யாருன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்றது. இதுக்கு தான் நம்ம பாஸ்வேர்டு, நம்ம போனுக்கு வர்ற ஓடிபி, இல்லைன்னா நம்ம கைரேகை, இது மாதிரியான விஷயங்களை வச்சு நான் தான் அதுன்னு உறுதிப்படுத்துறோம். ஓகே, நீங்க யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க, உள்ளேயும் வந்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, சரி நீங்க இங்க என்னவெல்லாம் செய்யலாம்? இதுக்கு பேர் தான் ஆத்தரைசேஷன். அதாவது உங்க சாவி எந்தெந்த அறைகளை திறக்கும், எதையெல்லாம் எடுக்க உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு விதிகளை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த ஐஏஎம் சிஸ்டமை எப்படி கட்டமைக்கிறாங்க? அதுல ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பயனர்கள்னா நம்மள மாதிரி தனிப்பட்ட ஆட்கள், குழுக்கள்னா ஒரே மாதிரி வேலை பார்க்குற ஆட்களை ஒன்னா சேர்க்கிறது, ரோல்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மிஷின்களுக்கு கொடுக்கப்படுற தற்காலிக அனுமதி, கடைசியா கொள்கைகள். இதுதான் யார் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ரூல்ஸ் புக். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோளை பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான வரி. இதுதான் கிளவுட்ல ஒரு முக்கியமான கொள்கையை விளக்குது. அதுக்கு பேரு குறைந்தபட்ச சிறப்புரிமை கொள்கை. ஒருத்தருக்கு அவங்க வேலைக்கு என்ன தேவையோ அந்த அனுமதியை மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேல ஒரு சின்ன அனுமதி கூட கொடுக்கக்கூடாது. சரி, வீட்டுக்குள்ள ஆட்களை செலக்ட் பண்ணி விட்டாச்சு, அவங்க என்ன செய்யலாம்னு சொல்லியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ரொம்ப விலை மதிப்பான பொருட்களை என்ன பண்றது? அதை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்துல வச்சு பூட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த என்கிரிப்ஷன். பாத்தீங்களா, என்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க முக்கியமான தகவல்கள் இப்படிதான் ஒரு அர்த்தமே இல்லாத கிறுக்கலா மாறிடும். சரியான சாவி, அதாவது டீக்ரிப்ஷன் கீ இல்லாம இதை யாராலையும் படிக்கவே முடியாது. இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்னா உங்க டேட்டா சும்மா இருக்கும்போது, அதாவது ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கும்போது அதை பூட்டி வைக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சேஃப் லாக்கர் மாதிரி. அடுத்தது என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட், அதாவது உங்க டேட்டா இன்டர்நெட்ல பயணம் செய்யும்போது அதை பூட்டி அனுப்புறது. ஒரு கவச வாகனத்துல பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி. இப்போ நாம இவ்வளவு பாதுகாப்பு போட்ட பிறகும் ஏதாவது தப்பா போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த இறுதி பாதுகாப்பு வலை. இத உங்க டிஜிட்டல் வீட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல, குழப்பிக்கிறாங்க. பேக்கப் வேற, டிசாஸ்டர் ரெக்கவரி வேற. அது என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். பேக்கப்ங்கிறது சின்ன சின்ன தவறுகளுக்கு. உதாரணமா, ஐயோ தெரியாம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேனே அப்படின்னா நேத்து எடுத்த பேக்கப்ல இருந்து அதை சுலபமா எடுத்துடலாம். ஆனா டிசாஸ்டர் ரெக்கவரிங்கிறது பெரிய பேரழிவுகளுக்கு. ஒரு டேட்டா சென்டரே வெள்ளத்துல மூழ்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்கனே, அப்போ வேற ஒரு இடத்துல இருந்து உங்க முழு சிஸ்டமையும் திரும்பவும் இயக்க வைக்கிறது தான் டிஆர். பேக்கப் எடுக்கிறதுல உலக அளவுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் 3-2-1 ரூல். அதுல முதல் நம்பர் 3. இது என்ன சொல்லுதுன்னா, உங்க டேட்டாவோட குறைஞ்சபட்சம் 3 காப்பீஸ் உங்ககிட்ட இருக்கணும். 1 ஒரிஜினல், மீதி 2 அதோட நகல்கள். அடுத்தது நம்பர் 2.
சரி, 3 காப்பி இருக்கு. அதை எங்க வைக்கணும்? அந்த காப்பிகளை 2 வெவ்வேறு வகையான ஸ்டோரேஜ் மீடியால சேமிக்கணும். உதாரணமா ஒரு காப்பியை உங்க கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல வச்சுக்கிட்டா இன்னொரு காப்பியை கிளவுட்லயோ அல்லது ஒரு தனி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்லயும் சேமிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமான நம்பர் 1. இது என்ன சொல்லுதுன்னா, உங்க காப்பிகள்ல குறைஞ்சது ஒரு காப்பியாவது வேற ஒரு புவியியல் இடத்துல, அதாவது ஆஃப் சைட்ல இருக்கணும். ஏன்னா உங்க ஆஃபீஸ்ல வெள்ளம் வந்தா உங்க கம்ப்யூட்டரும் அங்க இருக்கிற ஹார்ட் டிரைவும் சேர்ந்து பாழாயிடும். அப்போ வீட்ல இருக்கிற காப்பி தான் உங்களை காப்பாத்தும். டிசாஸ்டர் ரெக்கவரியில ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு. அதாவது நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்களோ அவ்வளோ வேகமா உங்க சிஸ்டம் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த திரும்ப வேலைக்கு வர நேரத்தை தான் டெக்னிக்கலா ரெக்கவரி டைம் ஆப்ஜெக்டிவ் இல்லனா ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. பேக்கப்ல இருந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு செலவு கம்மி, ஆனா ஆர்டிஓ அதிகம். சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். ஆனா மல்டி சைட் மாதிரி செட்டப் ரொம்ப காஸ்ட்லி, ஆனா நொடி பொழுதுல உங்க சிஸ்டம் மீண்டு வந்துடலாம். அதாவது ஆர்டிஓ ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ நாம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். முடிவுரைக்கு வந்தாச்சு. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிளவுட் பாதுகாப்பில உங்க பங்கு ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு புத்திசாலியான குத்தகைதாரரா நடந்துக்கணும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த 4 முக்கியமான விஷயங்களை மட்டும் மறக்காதீங்க. 1, உங்க வாடகை ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுல உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. 2, உங்க டிஜிட்டல் சாவிகளை கவனமா கையாளுங்க. 3, உங்க முக்கியமான டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி பூட்டி வைங்க. கடைசியா ஒரு நல்ல இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு பேக்கப் பிளானை தயாரா வச்சுக்கோங்க. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். உங்க டிஜிட்டல் வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரர், நீங்க தான் குத்தகைதாரர். அதோட கதவுகள் எல்லாம் சரியா பூட்டி இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.